ஓம் சாந்தி. குழந்தையாகிவிட வேண்டும். அப்பொழுது அனைத்து கவலைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் மாயாவிடமிருந்தும் தப்பித்து விடுவீர்கள். குழந்தையாயிட்டா எந்த கவலையுமே இருக்காது. ஸோ எல்லா கவலைகள்ல இருந்தும் பிரச்சனைகள்ல இருந்தும் மற்றும் மாயாவிடமிருந்தும் தப்பித்து விடுவீர்கள். செகண்ட் பாயிண்ட், அப்பா கவலையற்றவராக இருக்கிறார்னா குழந்தைங்களுக்கு என்ன கவலை? அழகா கேட்கிறார் பாபா. எப்போ அப்பா கவலையற்றவரா இருக்கிறார், அப்புறம் குழந்தைங்களுக்கு என்ன கவலை? பாபா என்ன சொல்றாங்க கேளுங்க. அழகா சொல்றார் பாபா. முழு சிருஷ்டியினுடைய எஜமானர் யாரு? பாபா. இந்த ருத்ர ஞான யஜ்ஞத்தின் படைப்பாளர் யாரு? அதுவும் பாபா. அவர் அனைத்தையும் பார்க்கும் பொழுதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார், புன்முறுவல் போத்துட்டே இருக்கிறார், புன்னகை செஞ்சுட்டே இருக்கிறார். என்ன சொல்றாங்க பாபா? முழு உலகத்துக்கு மாலிக்கு, எல்லா நடக்கிறதையும் பார்த்துட்டே இருக்கிறார். இந்த இவ்வளோ பெரிய யஜ்ஞத்தினுடைய படைப்பாளர், அவரும் யஜ்ஞத்துல என்ன நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். ஆனா எப்படி இருக்கிறாரு? புன்முறுவல் போத்துட்டே இருக்கிறார். ஆனா நாம யாரு? நாம யாரு? சும்மா நிமித்தமானவர்களாக மட்டும்தான் இருக்கிறோம், பொறுப்பாளி இல்ல. நம்ம அவர் தான் படைப்பாளர், அவர் தான் மாலிக்கு. நம்ம யாரு? ஜஸ்ட் நிமித்தமானவர்கள். நிமித்தமானவர்களாக மட்டும் இருக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட நாம டென்ஷன்ல வந்துடுறோமா? பாபா சொல்ற. ஆனால் ஆத்மா சொரூபத்துல தான் இப்ப இருக்க சொல்றாங்க பாபா, இல்லையா? பாபாவோட குழந்தைய ஆத்ம சொரூபத்திலேயே தான் இருக்க சொல்றாரு, ஃபுல் அண்ட் ஃபுல். இப்ப ரெகுலர் சாக்கார முறையிலேயே அதுதான் ஜாஸ்தி. பாபா நமக்கு பிரேரணா கொடுத்துட்டே இருக்காங்க, சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க பாடம். அதனால நாமளும் என்ன செய்யணும் இனிமேல்? படைப்பாளியோட வேலை, மாலிக்கோட வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிறது. எனக்கு ஒரு வேலையும் இல்லை, அவர் நினைக்கிறது மட்டும் என் வேலை, இல்லையா? அப்படி நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும்? கவலை இல்லாம இருக்கணும். ஜஸ்ட் நான் நிமித்தம், அதை பக்கா பண்ணணும். இதுக்கான யோக பயிற்சி. பாபா நம் அனைவருக்கும் வரதானங்களினுடைய அனுபவத்தை கொண்டு வந்து, எல்லா வரதானங்களையும் அனுபவத்தில் கொண்டு வந்து அதனுடைய அத்தாரிட்டி ஆகிறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னலாம் பாபா வரதானங்களை கொடுத்துருக்கிறாங்களோ அதை அனுபவம் பண்ணு, அனுபவம் பண்ணி அதனுடைய அத்தாரிட்டி ஆகுங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் 3 வரதானங்கள் மட்டும் கொடுக்குறாங்க. அதனுடைய ஆழமான பயிற்சி மற்றும் அனுபவத்தை செய்யலாம். நிறைய வரதானங்களுடைய லிஸ்ட் இருக்குது நம்ம கிட்ட. ஆனால் 3 வரதானங்கள் மட்டும் பாபா அந்த தடவை கொடுக்குறாங்க. அதனுடைய ஆழத்துல இந்த வாரம் ஃபுல்லா நம்ம போகணும், அதை பயிற்சி நல்லா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், அது வரதானம் என்பது ஸ்வமானமாக இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன், நான் மாஸ்டர் சர்வ சக்திவான். தடையோ கஷ்டங்களோ வரும்போது இந்த வரதானத்தை நினைவு செய்ய வேண்டும். மேலும் என்ன அனுபவம் ஏற்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். என்ன வரதான் நினைக்கணும்? நான் மாஸ்டர் சர்வ சக்திவான். எப்பெல்லாம் தடைகள் வருது, கஷ்டங்கள் வருதோ, அப்ப இந்த வரதானத்தை நாம் நினைவு செய்ய வேண்டும். அது மட்டும் நினைச்சா மட்டும் போதாது, என்ன அனுபவம் ஏற்படுது என்பதையும் நம்ம பார்க்கணும். அடுத்து 2வது வரதான். 3 வரதான் இந்த வாரத்துக்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக கொடுக்குறாங்க இல்லையா பாபா. ஃபர்ஸ்ட் ஒன் மாஸ்டர் சர்வ சக்திவான். 2வது நான் வெற்றி ரத்தினம். எந்த விதமான மாயா வரும்போதும் இந்த வரதானத்தை நினைவு செய்ய வேண்டும். மாயா எப்படி வந்தாலும் சரி, எந்த ரூபத்துல வந்தாலும் சரி, நான் வெற்றி ரத்தினம் என்பதை நினைவு செய்யணும். அப்ப மாயா அழிந்து போகும். அடுத்து 3வது, வெற்றி என்னுடைய பிறப்பதிகாரம் ஆகும். 3வது வரதானம் என்ன? இது பாபா ஸ்வமானமாக இருந்தாலும் இது பாபா வரதானம் சொல்றாங்க. இந்த 3 வரதானங்களை இந்த வாரம் ஃபுல்லா பயிற்சி பண்ணும். 3வது என்ன? வெற்றி என்னுடைய பிறப்பதிகாரம், பர்த் ரைட். ஒவ்வொரு கர்மம் செய்வதற்கும் முன்னதாக இந்த வரதானத்தை நினைவு செய்து வெற்றியை அனுபவம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு கர்மா செய்யறதுக்கு முன் என்ன நினைக்கணும்? வெற்றி என்னுடைய பிறப்பதிகாரம். சோ 3 வரதானங்கள் பாபா என்னன்னு சொல்றாங்க? 1, நான் மாஸ்டர் சர்வ சக்திவான். 2வது, நான் வெற்றி ரத்தினம். 3வது, வெற்றி என்னுடைய பிறப்பதிகாரம். சோ இந்த வாரம் அப்ப தாரணைக்கு என்னவாக இருக்கும்? நிச்சய் அவர் நிச்சயம். எப்பொழுதும் பாபா அந்த 2 வார்த்தையை சேர்த்து சொல்வாங்க. நிச்சயம் மற்றும் கவலை. நிశ్చింతனா கவலையற்ற நிலை. நிச்சயம்னா நம்பிக்கை, உறுதித்தன்மை. நிச்சய் நம்பிக்கை. இந்த வாரம் நாம் செய்ய வேண்டிய தாரணை நிச்சய் அவர் நிశ్చింత, நம்பிக்கை மற்றும் கவலையற்ற நிலை. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
என்ன நடந்துட்டு இருக்கிறதோ அது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்ற இந்த நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவங்க கவலையற்றவரா இருப்பாங்க. என்ன சொல்றாங்க பாபா? என்ன நடந்துட்டு இருக்கிறதோ அது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, என்ன நடக்கணுமோ அதுவும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் நடந்துட்டு இருக்கிறது இல்லையா? இத புரிஞ்சிருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? சதா கவலையற்றவரா இருப்பாங்க. டிராமாங்கிற பாயிண்ட பாபா சொல்றாங்க. ரெண்டாவது ரொம்ப ரொம்ப அருமையான பாயிண்ட், மனசுல நோட்ல மனசுல புத்தியில உள்ளத்துல பதிய வைக்க வேண்டிய பாயிண்ட். வேற எதனால நம்ம கவலையற்றவரா இருக்கணும்? நிশ্চিந்தா எதனால இருக்கணும்? அடைய வேண்டியதை அடைஞ்சாச்சு, அதனால கவலைக்கான விஷயம் ஒண்ணுமே இல்ல. அப்புறம் ஏற்கனவே அடைஞ்சாச்சு வெற்றிய, அப்புறம் கல்பா வெற்றி அடைஞ்சிருக்கிறேன், அப்புறம் பிறப்புரிமை, அதனால கவலை இல்ல. பாபா சொல்றாங்க, யாரை பற்றிய சிந்தனை சுயம் பகவான் செய்யறாரோ அவங்களுக்கு என்ன கவலை? யாரை பற்றிய சிந்தா, கவலை, யாரை பற்றிய சிந்தனை கூட இல்ல, சிந்தா, யாரை பற்றிய கவலையை சுயம் பகவான் பண்றாரோ அப்ப அவங்களுக்கு என்ன கவலை? நம்மளை பத்தி யார் கவலைப்படுறாங்களா? பகவான். பகவான் என்னை பற்றி யோசிக்கிறாரு, பகவான் என்னை பற்றி கவலைப்படுறாரு, எனக்கு என்ன கவலை? எனக்கு என்னமோ கவலை வந்தாலும் அதை பத்தி யார் கவலைப்படணும்? அவரு. அந்த அளவுக்கு சமர்ப்பணத்தா இருக்கணும், அந்த அளவுக்கு புத்தியில சரண்டர். பாபா இருக்கிறாங்க, பாபா பாத்துக்குவாங்க இருந்தா அதுக்கு மேல அவரோட வேலை. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகன் மவுண்டபிள்ல பார்த்தேன். உங்களுடைய வேலை என்ன நடக்கிறது, என்னுடைய வேலை உங்க எல்லா வேலையும் சேருது இல்லையா? அப்ப நம்ம வேலை அவரை நினைச்சுக்கிட்டே இருந்தா கவலைப்படுறதுக்கான விஷயமே இல்ல. பாபா எல்லாத்தையும் எது ஒரு காரியம் பண்ணணும், முடிக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும் கவலை வருது, அவர் பண்ணிடுவார், ஃபீல்டுல இறங்குவார். எப்போ? அவரை நான் அந்த அளவுக்கு நினைச்சிட்டே இருந்தேன்னா, என்னோட வேலை என்னவோ பாபாவை நினைக்கிற வேலை அதை செஞ்சுட்டே இருந்தேன்னா அவர் எல்லாத்தையும் பாத்துக்கிறேங்கிறார். மூன்றாவது பாயிண்ட், சிந்தா தாக்கி கீஜியே ஜோ அன்ஹோனி ஹோய். எது ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறதோ, எது நடக்கணும்னு இருக்கிறதோ அது நடந்துட்டே இருக்கும்போது நம்ம எதை பற்றிய கவலைப்பட வேண்டும்? தேவையில்லை. சிந்தனைக்கான பாயிண்ட்ஸ் இந்த வாரம் நாம் இதை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். बाबा के द्वारा दिए गए सर्व वरदानों की सूची बनाई. பாபா மூலமாக கிடைத்திருக்கும் அனைத்து வரதானங்களுடைய பட்டியலை உருவாக்க வேண்டும். வரதானங்களுடைய புக்கே இருக்குது ஹிந்தில. பாபா என்ன வரதானம் கொடுத்திருப்பாங்களோ அந்த வரதானம் பிளஸ் அதனுடைய விளக்கம், அப்படி ஹிந்தில ஒரு புக் இருக்குது நிறைய வரதானங்களோட, முன்னாடி பிரிண்ட் பண்ணது. நாமளுமே எடுக்கலாம். டெய்லி முரளியில பாபா கொடுக்கிற வரதானங்கள். எது வரதான்? கடைசி 2 வார்த்தை சொல்றாருல பாபா, பவ விஜய் ரத்தன் பவ. ஃபுல் வரதான் எடுத்தாலும் சரி, கடைசி இந்த 2 வார்த்தை வரதான். இன்னைக்கு கொடுத்திருக்கிறது 3, அந்த லாஸ்ட் சொல்லக்கூடிய, நான் வெற்றி ரத்தினம், நான் மாஸ்டர் சர்வ சக்திவான், வெற்றி என்னுடைய பிறப்பு அதிகாரம் இல்லையா? இந்த மாதிரி என்னென்னலாம் பாபா வரதானங்கள் கொடுத்திருக்கிறாங்களோ அதனுடைய பட்டியல் போடு. செகண்ட் ஒன், பர்சனலாக எனக்காக பாபா என்னென்ன வரதானங்கள் கொடுத்திருக்காங்களா? இது 2வதா சிந்திக்கணுமாமா. கொடுத்திருக்காங்களா பாபா பர்சனலா நமக்குன்னு வரதான்? எப்ப கொடுத்திருக்காங்க? அமிர்த வேளையில கொடுத்திருக்காங்க. அப்புறம் எப்ப கொடுத்திருக்காங்க? பர்சனலா எனக்குன்னு வரதான் ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிருக்குதா நினைச்சு பாருங்கன்றாங்க. எப்ப கொடுத்திருக்காங்க பாபா பர்சனலா? மவுண்டபுல்ல முன்னாடி பாபா சந்திக்க பர்சனலா ஒவ்வொருத்தர் போறப்போ பாபா அவங்க ஸ்பெஷலா வரதான் கொடுத்திருக்காங்க. இப்ப கொடுத்திருக்காங்களா இல்லையா? நமக்கு கிடைச்சிருக்குதா இல்லையா? எப்போ ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் மீட் பண்ற குழந்தைங்களுக்குன்னு பாபா வரதான் கொடுத்திருப்பாங்க, அது பர்சனலா கிடைக்கிறது. அப்புறம் ரக்ஷாபந்தன் அப்போ நமக்குன்னு பாபாவோட வரதான். ஜனவரி 18க்கு பாபாட்ட வரதான் எடுத்தோம்ல எல்லாரும், அது யார் கொடுத்தாங்க? எனக்கான்னு கிடைச்சதானே அது இல்லையா? இப்படி நமக்கு பர்சனலா எனக்குன்னு சொல்லிட்டு பர்சனல் ரூபத்துல பாபா என்னென்ன வரதானங்கள் கொடுத்திருக்காங்க வச்சிருக்கீங்களா? அந்த வரதான கார்டு டேட் போட்டு இந்த டேட்ல பாபா எனக்கு இங்க கொடுத்தாங்க, மவுண்ட் அபுல பாபா கொடுத்தாங்க, அடுத்து 18 ஜனவரிக்கு பாபா கொடுத்தது, ரக்ஷாபந்தன் இந்த வருஷத்துல பாபா கொடுத்தது, அப்படி அந்த வரதான் கார்டுல டேட் போட்டு வருஷம் போட்டு எழுதி வச்சுக்கணும். நமக்கு அது பர்சனலா நமக்குள்ளது. அதை எடுத்து எழுதுங்கன்றார் பாபா இன்னைக்கு. அதை எடுத்து பாருங்க, இந்த வாரம் ஃபுல்லா பார்க்கணும் எனக்குன்னு என்னென்ன வரதான் கொடுத்திருக்காங்க, அதை பார்க்கணும். மூன்றாவது சிந்தனைக்கான விஷயம், இந்த வரதானங்களுடைய அனுபவி மூர்த்தியாக எப்படி ஆகுவது? நான் அதுக்கு என்ன செய்யணும்? வரதானம் பாபா கொடுத்துட்டாங்க, அதனுடைய அனுபவியாக நான் ஆகணும்னா அதுக்கு நான் என்ன செய்யணும், என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்?
சிந்தனை பண்ணி எழுதணும். பெரிய சாதகர்களே, பிராணேஸ்வரன் பாபா தன்னுடைய நிகழ்கால செய்தியில நமக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்க. என்ன ஹோம்வொர்க் அப்படின்னா, எந்த ப்ரோக்ராம் பண்ணினாலும் கூட ஒரு தேதி அதுக்கு ஃபிக்ஸ் பண்றீங்க இல்லையா? இந்த தேதியில இந்த ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்றீங்க இல்லையா? பிறகு அந்த தேதியின் அனுசாரமா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டே போறீங்க. அதே போல இப்ப தன்னுடைய சம்பன்னம் ஆகுவதற்கான தேதிய குறிங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த டேட்ல நான் சம்பன்னமாக சம்பூர்ணமாக ஆகிடுவேன் அப்படின்னு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாபாவுக்கு முன்னாடி போகணும். பிறகு அதன் அனுசாரமா தன்னுடைய புருஷார்த்தத்தை அதிகப்படுத்திட்டே போகும். இப்ப நாம எல்லாரும் மதுபன் போறோம். பிப்ரவரியில பாபா சந்திக்க போறோம். லாஸ்ட் முரளியில பாபா ஜனவரி 18 என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க பாபா? 40க்கு பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. 0 ஹீரோ, அப்புறம் 4 விஷயங்கள். சுப சிந்தக், சுப சிந்தன், சுப விருத்தி, சுபமான வாயுமண்டலத்தை உருவாக்குவதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குது. யார் பலவீனமானவர்களை பார்த்தாலும் அவர்களுடைய பலவீனத்தை பார்க்க கூடாது. அவர்களுக்காக நீங்க சுப பாவனை பண்ணி தூக்கி விடணும். சஹாரே தாத்தா, பாபா அதுல யூஸ் பண்ணிருக்கிற வேர்டு ஹே சஹாரே தாத்தாங்கிறார் பாபா. நம்மள உதவி செய்யக்கூடிய வள்ளல்களே, ஆதரவளிக்கக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய வள்ளல்களேங்கிறார் பாபா நம்மளை பார்த்து. சஹாரே தாத்தா. சோ நாம சதா பண்ணணும். 0 ஹீரோ சதா நினைக்கணும்னு சொல்றார் பாபா. 0 நான் ஹீரோ, நான் உண்மையான ஹீரோ, நான் மகான் ஹீரோ, பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படி சொல்றார் பாபா. அப்புறம் என்ன சொன்னாங்க பாபா 18 ஜனவரியில? யார பார்த்தாலும் வெறும் கையோட அனுப்பக்கூடாது. ஏதாவது ஒரு குணம், ஏதாவது ஒரு சக்தியை கண்டிப்பா அவர்களுக்கு தானமாக கொடுக்கணும். வெறும் கையோட கிஃப்ட் கொடுக்கணும், தானமாக அனுப்பக்கூடாது. இதுல நாம் என்ன பண்ணலாம்? பிப்ரவரியில பாபா சிவ ஜெயந்தி மீட் பண்ண போற வரைக்கும் நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். பாபா கொடுக்கிற வரதானம் தான். ஒரு விஷயத்த தார்னிக் சொல்றாங்கன்னா வரதான். அப்படி நாம என்ன பண்ணணும்? நான் இந்த டேட்டுக்குள்ள நான் இதை ஃபாலோ பண்ணி நான் பாபா மீட் பண்ண போறப்ப இப்படி போவேன், பாபாக்கு முன்னாடி இதை அடைஞ்சிட்டு போவேன்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதுல பாபா சொல்ற சம்பன்னம் சம்பூர்ணாருக்கு அப்படி டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் அதுக்கான புருஷார்த்தத்துல ஈடுபட்டு முன்னேறிட்டு போயிட்டே இருங்க. அதுக்கான ஸ்டெப் எடுங்க. அதுல பாபா சொல்ற மனசுக்கான டைம் டேபிள் போடுங்க பாபா சொல்ற. ஆக நாம் எல்லாரும் பர்சனல் அவரவர் சூழ்நிலைக்கு வசதிக்கு ஏற்றாற் போல ஒரு தேதியை சம்பூர்ணம் அடைவதற்கான தேதியை ஃபிக்ஸ் பண்ணுங்க. பொதுவா ப்ரோக்ராம்னா எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனா இது நான் சம்பூர்ண ஆகணும், ஒவ்வொருத்தரும் சம்பூர்ண ஆகணும் இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு தகுந்த மாதிரி ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாப் தாதாவினுடைய சுபமான ஆசைகளை நாம் பூர்த்தி செய்யலாம். பூர்த்தி செய்யணும் இல்லையா? பாபாவினுடைய ஆசையை நாம் எல்லாரும் பூர்த்தி பண்ணணும் இல்லையா? குல்சார் தாதியும் ஜானகி தாதியும் ஒரு வீடியோ வந்திருந்தது. அதுல 2 பேர் பேசுறாங்க. குல்சார் தாதிட்ட ஜானகி தாதி சொல்றாங்க, பாருங்க பாபா, பாபா இவ்வளவு பெரிய பாபா குழந்தைங்க இருக்கிறாங்க. தாதிட்ட சொல்றாங்க ஜானகி தாதி, தாதி நாங்க எல்லாரும் பாபாவோட ஆசையை நாங்க பூர்த்தி பண்ணுவோம். எல்லாரும் அப்படித்தானே அப்படின்னு நம்ம ஆத்மாக்களை பார்த்து கேட்கறாங்க ஜானகி தாதி. ஆமான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே குல்சார் தாதி பக்கத்துல இருந்து சொல்றாங்க, நாங்க பூர்த்தி பண்ணலன்னா பாபாவோட ஆசையை யார் பூர்த்தி பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. உடனே நாங்க எல்லாரும் பாபாவோட ஆசையை பூர்த்தி பண்ணுவோம்னு தாதிட்ட சொல்லுங்கன்னு ஜானகி தாதி சொல்லி கொடுக்குறாங்க. குல்சார் தாதி இன்னொரு படிக்கு மேல போய் என்ன சொல்றாங்க, நாங்க பூர்த்தி பண்ணலன்னா பாபாவோட ஆசையை யார் பூர்த்தி பண்ணுவாங்க அப்படித்தானே அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த மாதிரி பாபாவோட ஆசையை நாம் எல்லாருமே, பாபாக்கு நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் ஆசை இருக்குது இல்லையா? அந்த ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய ஆசை தீபமாக நாம பாபாவுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக நாம் எல்லாருமே இல்லையா? அப்ப இந்த வாரம் முழுவதும் நம்ம என்ன செய்யணும்? பாபா நம்ம கொடுத்திருக்க ஹோம்வொர்க் என்னென்ன வர்தானங்கள் பாபா கொடுத்திருக்கிறாங்களோ அதனுடைய லிஸ்ட் எடுக்கணும். அடுத்து பர்சனலா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பாபாட்ட இருந்து என்னென்ன வர்தான் கிடைச்சிருக்கிறதோ அதையும் நாம் எடுத்து அனுபவம் லிஸ்ட் எடுத்தா மட்டும் போதாது. அது என்ன பண்ணணும்? அனுபவம் பண்ணணும். இந்த வாரம் முழுவதும் பிராக்டிஸ் பண்ண வேண்டிய 3 வர்தான் என்னென்ன? நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் வெற்றி ரத்தினம், வெற்றி என்னுடைய பிறப்பதிகாரம். இதெல்லாம் இருந்ததுன்னா நாம் எப்படி இருப்போம்? நான் கவலையற்ற மகாராஜா, கவலையற்ற சக்கரவர்த்தி. சரியா? இப்ப அனுபவம் பண்ணுமா? நல்லது. ஓம் சாந்தி.